வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மாஸ்க் இருக்கும் ரைட் சைடு, அதை எனபிள் பண்ணிட்டு அது கீழே ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஹார்ட் ஷேப் வந்து கொடுத்துருங்க. இப்போ அந்த ஷேப்பை விட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஹார்ட் ஷேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ஹார்ட் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணி உங்களுக்கு கிராப் பண்ணுறப்பே அந்த கோடு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பார் கோடு மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ கரெக்டாக வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்து சைடில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அது வந்து தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் எகைன் போங்க. கீழே ஃபெதர் இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லாம் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் பீட் இமேஜ் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கப்புள்ஸ் பிஎன்ஜியும் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் அதை செலக்ட் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி அந்த ஹார்ட் பீட்டுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கப்புள்ஸ் ஃபோட்டோவாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட சோலோ ஃபோட்டோஸாக இருந்தால் நீங்கள் சோலோ ஃபோட்டோஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸே கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஃப்ளவர் வீடியோ ட்ராப் வீடியோ மாதிரி வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வீடியோ இதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோட்டோஸ் எந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ் இருக்கிற அளவுக்கு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த ஃப்ளவர் ட்ராப் மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது வந்து அக்யூரேட்டாக அந்த ட்ராப் அந்த ஃப்ளவர்ஸ் வீடியோ வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ண நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. பிரைட்னஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் வீடியோ வந்து ஷோ ஆகும், பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக்னு இருக்கும், அதில் BO5னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம சூப்பராகவே மேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ இல்லை உங்களோட நேம்ஸை கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃப்ளவர் ட்ராப் வீடியோவை எகைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ
கரெக்டாக அந்த கப்புள்ஸ் அந்த வீடியோவுக்கு கிட்ட அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கப்புள்ஸ் வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ட்ராப் வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸை சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.